எனக்கு ஈசனோட மோஸ்ட் ஃபேவரட் மெமரி வந்து என்னோட சீனியர் ஒருத்தருக்கு ஜில்லா வீட்டு பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ம். ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நாங்கள் எவ்வளவோ காலேஜ் கல்ச்சுரல்ஸில் அந்த பாட்டுக்கு ஆடிருக்கோம். ம். அந்த பாட்டே தனி கதை. ம். அது இப்போ அந்த படம் இல்லைனாலுமே கூட அந்த பாட்டு மட்டுமே ஒரு தனி கதை. ம். அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணுன்றது எப்படி உங்களுக்கு தாட் வந்துச்சு? அந்த பாட்டே ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. நாங்கள் ஹைதராபாத்தில் சுப்பிரமணியபுரத்துக்கு அவார்டு வாங்குறதுக்கு போயிட்டுருக்கும்போது ஜேம்ஸ் சார் ஃப்ளைட்டில் அந்த பாட்டு கேளுன்னு சொல்லி கேட்க சொன்னார். அந்த ஒரு பாட்டு அது வேறு ஒரு படத்துக்கு பண்ண பாட்டு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு கேளுன்னு சொன்னார். கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருக்கே அந்த பாட்டு அப்படின்னு. இல்லை அந்த பாட்டை வந்து அந்த படத்துக்கு நான் ஒரு படத்துக்கு இது பண்ணேன். இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி கேட்கல, ஒரு ஐட்டம் சாங்காக தான் கேட்டோம். இது என்ன இப்படி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை அந்த அந்த இதிலேருந்தே எடுத்துட்டாங்க. பாட்டும் சரியில்லை இதுவும் இல்லைன்ட்டு அவரை மியூசிக் டைரக்டர் அதிலிருந்து எடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பாட்டு உங்கள் பாட்டில் நம்ம படத்தில் வைக்க முடியாதுன்னாரு. நல்ல பாட்டு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வச்சுக்கிறேன், ஈசனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டை. இதுக்கு ஒரு சீன் நான் ரெடி பண்ணி அந்த சீனுக்குள்ளே அதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சுண்டக்கஞ்சி இது பண்ணுற மாதிரி வச்சு அங்கே ஒருத்தவங்க இருக்குது. ஏன்னா நான் வச்சுருக்க ஸ்க்ரீன் பிளேயில் வந்து வெறும் பப்பும் பார்மா தான் இருக்குது. இது வந்து ஜில்லா விட்டு ஜில்லா சாங்கு, நல்ல சாங்காகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு நான் மாற்றினேன். அப்போ பீச்சில் சுண்டக்கஞ்சி இது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பையனை இவர் சொல்லுவார், நீ என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளோ நாள் அங்கே தானே பண்ணுவா, நம்ம இடத்துக்கு வான்னு சொல்லி அது அவரோட இடமா ஒன்று மாற்றினது. நமோ நாராயணன் இருக்கிற ஒரு இடமா கோபால் அவர் பேர், அந்த கோபால்ன்ற அந்த கேரக்டர் இருக்கிற இடம் அங்கே தான் இதானா போய் சுண்டக்கஞ்சி இது பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்படி நம்ம எடுத்த ஒரு சாங்காக தான் அதை பார்க்குறேன். எந்த லிரிக் எதுவுமே மாற்றலை, எதுவுமே அப்படியே லிரிக். மோகன்ராஜ் அப்போ தான் மோகன்ராஜ் லிரிக்ஸ், மோகன்ராஜோட முதல் பாடல் அது. அவரும் சோகத்தில் இருந்தாப்புல, என்னடா முதல் பாட்டே இதாகிடுச்சுன்னு. அப்புறம் தான் சொன்னார் இந்த பாட்டை, அது மோகன்ராஜ் இவர் தான் லிரிக் எடுத்தான், நான் நல்லா இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி தான் மீட் பண்ணேன் அவரை. இந்த பாட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் நான். ஸோ ஜில்லா விட்டு நல்ல லிரிக்ஸ் அது. ஜில்லா விட்டு உருவான விதம் இதுதான். இதுதான் சூப்பருங்க.